ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா முத்திடுச்சு. இன்றைக்கி தான் இதை அறுவடை பண்ணிட்டோம். ஒரு சீப்பு இன்றைக்கி அறுத்துட்டாங்க. விற்றுட்டு ஒருத்தங்களுக்கு பஜ்ஜி போடுற கடைக்கு வாங்கிக்கினாங்க. பாருங்கள், 300 விற்றுட்டேன். இது 35 காய் இருந்தது. 300 கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க ஒரு நாளைக்காக வந்து அறுத்துக்கிற ஒரு சீப்பா அப்படின்ட்டாங்க. காலையில் ஒரு சீப்பு அறுத்துட்டு போயிட்டாங்க. மீதி இவ்வளோதான் இருக்குது. பூவெல்லாம் நாங்களே எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி தான் கட் பண்ணிட்டேன் வாழைப்பூ. இது ஒரு கோலை மட்டும் 300 விற்றுட்டோம். இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுவும் கேட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கே கடைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி குச்சி நட்டு வச்சேன். நான் 3 இடத்துல நட்டு வச்சேன், ஒன்று கூட வரல. ஆனால் இங்கே தான் வந்திருக்கு. வீட்டு முன்னாடி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பின்னாடி சைடில் வந்துடுச்சு. துளுக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துன்னு போய் கூட வச்சுக்கலாம். நல்லா துளுத்து வரதுக்கு தான் மருதாணி சரி தேர்த்து நல்லா துளிர் இருக்குது. சொரக்காய் இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இதில் பேர் நிறைய பூ வச்சுருக்கு. இதுக்கு இன்னும் அந்த இன்னும் மண்டை கொடுப்பாங்க, மடம்பு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்லி தான் பழக்கம் எனக்கு. மடம்புன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதாவது மரம் இட்டு வந்து கொஞ்சம் நட்டு வைப்பாங்க. அது மேலே இந்த கொடியெல்லாம் போயிடும். இன்னும் வைக்க, ஏன்னா இப்படியே விட்டோம்னா எலி புள்ள ஒரு காய் கூட விடாது. அதனால் அது மேலே மரம் வெட்டினு வந்து வெட்டி அது மேலே வச்சுருவாங்க. இதை கொடி ஏற்றி விட்ருவாங்க. சொரக்காய் வைக்கட்டும், அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் பாருங்க. மரத்துலேருந்து வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுருவாங்க. இது மேலே அப்புறம் அவர் செடியெல்லாம் ஏறுத கொடி அது மேலே ஏறிக்கும். அது படந்துரும். அது மேலே நமக்கு காய் இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேல ஒரு பதாரம் இல்லாமல் இருக்கும். காய் ஈஸியாக இருக்கலாம். இதிலே சொரக்காயும் பாருங்கள், சைடில் சொரக்காயும் போட்டிருக்கோம். தெரியுதுங்களா, சொரக்காய் கொடி இது மேலே தான் போகுது. இதிலே பூ பறிச்சிட்டோம். பாருங்க, இன்றைக்கி தான் வெட்டிட்டோம். அவ்வளோதான், காய் நல்லா முத்திடுச்சு. அந்த கூடு வந்து பறவை மழையில் நனைஞ்சதால் விட்டுட்டு போயிடுச்சு போல. ஆமாம், கூடு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிடுச்சு, அதை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த காயை அறுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இதை அப்படியே அறுத்துக்கிறேன்னு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் நிறைய சீப்பு இருக்குது. அது 300 விற்றுருக்கோம். இது கொஞ்சம் அதோட காய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வீட்டுக்கு எல்லாம் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கின்னு தான் மீதி விற்றுருவேன். பரவாயில்ல, வச்சதுக்கு ஏதோ ஒரு லாபம். வீட்டுக்கும் யூஸ் ஆச்சு, காசும் கிடச்சிச்சு. அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. காலையிலே கனகாமரமும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. டார்க் கலராக இருக்குது பாருங்க. செல்லில் கலர் கொஞ்சம் டம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா டார்க் கலர். இது ஒரே ஒரு மணத்தக்காளி கீரை. இதுவும் பசலைக்கீரை தான் சொல்கிறாங்க. இது ஒரு கீரை வந்திருக்கும் போல். இது சிவப்பு பண்ணாங்க நீ அங்கே நல்லா துளிர் ஃபுல்லாக கீரை படர்ந்துருக்கு. இது பார்த்திங்களா, சாமந்தி. இது இன்னும் பெருசாக ஆகவே இல்லை. நிறைய மொட்டு வச்சுருக்கு. நிறைய மொட்டு வச்சுருக்கு. நிறைய மொட்டு. பூக்கட்டும், வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வாழை மரத்தில் இருந்து அறுத்த பூது 2 வாழைக்குள்ள இருக்கு இல்லையா, அதில் இருந்தது. இதை நான் பொரியல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாழைப்பூ பொரியல் பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். உசிலி சொல்லுவாங்க.
இந்த பூ க்ளீன் பண்ணிட்டோங்க. அதோட கடைசியில் ஒரு சின்னதாக இருக்கும் இந்த வாழைப்பூ. அது நல்லா துவர்ப்பாக இருக்கும். சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நான் பூ க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன். இது பொரியல் பண்ணும்போது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள்.